ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி ஆனியன் போட்டு ஒரு ரைதா பண்ணலாம். இந்த சம்மரில் நம்ம ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்படியே சூடாக இருக்கும், தகைக்கும் ரொம்ப. அந்த உஷ்ணத்துலேருந்து நம்மளுடைய உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கூலாக இருக்கிறத நம்ம பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு வந்து தயிர் நல்ல கெட்டியான தயிரை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. எந்த வெங்காயம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இந்த வெங்காயம் எப்படின்னா, நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. குடலில் உள்ள தேவையற்ற அந்த பாக்டீரியாஸ், கிருமிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து அப்சர்வ் பண்ணி, அதாவது இழுத்து வெளிக்கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் இருக்குது. பொதுவாகவே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி அங்கங்கே நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா சுற்றியில் பாக்டீரியாஸ் எல்லாம் அது இழுத்துக்குமா. அதனால தான் வெங்காயத்தை கட் பண்ண உடனே நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கட் பண்ணி ரொம்ப நாள் அதை வச்சுட்டு சமைக்கக்கூடாது. அதில் கிருமிகள் வந்து அதில் உட்காந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணி. தக்காளியுமே குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் அயன் இருக்குது. இதுவும் குளிர்ச்சி கொடுத்து நம்மளுடைய குடல் புண்கள்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லியில் இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ண தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காயும் குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. இந்த தேங்காய் பால் எடுத்து நம்ம வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். டேப்லெட் எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. தேங்காயை வந்து உடைச்ச உடனே நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். மார்னிங் டயட் இருக்கிறவங்களாம் மார்னிங் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜூஸ் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, தேங்காவை உடைச்ச உடனே ஒரு அரை மூடி அதில் பாதி அளவுக்கானதை சாப்பிட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கோங்க. எங்கிட்ட இஞ்சி இல்லாதனால சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சின்னு வந்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் டயட் இருக்கேன், உடம்பை குறைக்கிறேன் அப்படின்லாம் யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ரீசெண்டாக கூட நம்ம ஒரு நியூஸ் படிச்சிருப்போம், அவங்க உயிருக்கே ஆபத்தாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது தேவையே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுட்டு, நம்ம சைடில் என்ன நம்ம பழக்கப்பட்டிருக்கோமோ, இந்த சைடு என்ன விளையிறதோ அதை சாப்பிடணும். டயட்டுக்கோசரம் நான் வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே சேல் பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இருந்தால் அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படியே இப்போது வாணலி போட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப தேவையில்லை, இது தாளிக்கிறதுக்கு. ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுத்து. கடுகு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கடுகு எண்ணெய் எல்லாம் வெளிநாட்டில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கடுகாக யூஸ் பண்ணிக்கிறோம். அது தாளிக்கும் போது கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணுங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், நம்ம அகத்தை வந்து சீராக வைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கா. பொடி பண்ண கட்டி பெருங்காயம், இது வந்து உடம்புல சேரக்கூட வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதனுடைய நன்மைகள் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை, எல்லாமே அப்படி தான். நம்மக்கிட்ட உள்ள இந்த அஞ்சனப்படியில் உள்ள சாமான்கள் அனைத்துமே நமக்கு வந்து நன்மை தரக்கூடியது தான். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளை நாம் லவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நாம் ரசிக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை நாம் ரசிக்கணும். அதனால் குண்டாக இருக்கும் ஒல்லியாக அதெல்லாம் இல்லை. நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே தவிர அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கடணுங்கிற அவசியமே இல்லை. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தாலே போதும். இந்த தாளிச்சதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சினிமா நடிகைங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை, நமக்கு அது தேவையில்லை. கடவுள் நம்மளை அழகாக தான் படைச்சிருக்கான், நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் எதனால் இப்போ சொன்னேன் அப்படின்னா, குண்டாக இருக்கிற பாவம் ஒரு 25 வயசு அவங்க அம்மாவுக்கு தானே தெரியும் பையனை பற்றின அருமை. உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது உயிரே ஆபத்தாக வந்தது அப்படின்னு நான் படித்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப அதுக்காக நீங்கள் மெனக்கெடாது. இது வந்து நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது. இந்த வெய்ய காலத்தில் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் வந்து டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பிரியாணிக்கும் சாப்பிட்லாம். ஆனால் சம்மரில் பிரியாணி வேண்டாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கெடுதல் பண்ணும். குளிர்ச்சியாக உள்ளதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் உள்ளது எல்லாமே நன்மை தரக்கூடியது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் போய் ஒரு பிரியாணியை சேர்த்து சாப்பிட்டோம்னா கெடுதல் தானே. குளிர்ச்சியானதை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அதிகம் காரம், புளிப்பு இதெல்லாம் இந்த சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ரைதாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மறந்தாச்சே, எங்கேருந்தோ ஒரு குரல் கேட்குறது. உப்பு மறக்காமல், நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் இதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, அவ்வளோதான். ஓகே, பாய்.